சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். யார விரும்பின, யார் மேல ஆசைப்பட்ட, எவன் வந்து சொன்னா, எவனோட பேசிட்டு இருந்த உடைச்சுதான் கேட்போம், மறைச்சு பேசல. இங்க மறைப்புக்கு இங்க ஒளி மறக்கல இடம் இல்ல. யார விரும்பின, யார பேசினா, யாரு வந்து மாமா அது என்ன ஆச்சு போச்சு. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. மாமா காரியம் மலை ஏறி போகல, மச்சான காரியம் மலை ஏறி போயிடுச்சு. உன் பொண்ணுக்கு 100 இடத்துல மாப்பிள வந்தாலும் பார்த்துட்டு பிடிக்கல, பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு பிடிக்கல, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணோட வாழ்க்கை வாழ பிரியம் இல்லை, எனக்கு இந்த பொண்ணோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு யாரு பக்கம் பார்த்தாலும் இடைஞ்சல் ஆகுது, கோளாறு ஏற்படுது, சரி பண்ணணும், எனக்கு திருமணம் நடக்கணும். இது வரைக்கும் ஒரு 100 மாப்பிள வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இதுல என்ன காரணம் ஏது காரணம் இப்ப தெரிஞ்சுக்கலாம். விளக்கு தொட்டு கும்பிட்டாங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு அப்பனுக்கு கரும்பு காரியம் பண்ணிருக்கணும். சரிம்மா. அடுத்து ஜான்சியாமா. ஊரு வண்டிப்பாளையமாக்கா. கடலூர் வண்டிப்பாளையம் கடலூர். ஜான்சி வயசுமா 21. மதுரை கடலூர். இந்த பொண்ணோட அப்பா இருக்காங்களா? அப்பா கர்மகாரி பண்ணிட்டீங்களா? என்னடா சொன்ன இப்ப? ஆமா. அவங்க அப்பாக்கு கரும்பு காரியம் பண்ணிருக்கணும் இந்த பிள்ளைன்னு சொன்னா இல்லையா? எத்தனை வருஷத்துக்கு முன்ன? 2 வயசு. உயிரோட இருக்கிறாரா? கணக்கு முடிஞ்சு காரியம் எழுதி கிழிச்சாச்சு. சரிம்மா. இந்த பொண்ணு வாசப்படி முட்டி பொண்ணு வயசுக்கு வரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகணும்னு இருக்குது. பொண்ணு வயசுக்கு வந்தோடனே வாசப்படி முட்டணும்னு இப்படி. இந்த பொண்ணு கேவலமும் அவமானமும் பட்டு தீரணும். அவுசாரிங்கிற சொல்லு வாங்கணும். அவுசாரி சொல்லுனா என்ன? நீ நல்லதுதான் பண்ணுவ, உன்னை தேடி பொல்லாப்பு தான் வரும். பக்கத்துல உன் வீட்டுக்கு பக்கத்துல ஊனமுற்றவர் கை கால் சிறந்தவங்க இருக்கணும். இருக்கிறாங்களா? இடம் விட்டு இடம், ஊரு விட்டு ஊரு, தாவு விட்டு தாவு, பண்ணை விட்டு பண்ணையம் மாறி இருக்கணும். இருக்கிறீங்களா? மனச நொந்திருப்ப, மாளிகை கட்டிருப்ப. சொல்றேன் கேட்டுக்கோ. துர்க்கை கோயிலுக்கு போனோம். 5 துர்க்கை கோயிலுக்கு போனோம். கும்பகோணத்துல இருக்கிற கதிர்மாமங்கலம் 1, 2வது வந்து பட்டீஸ்வரன் துர்க்கை 3, 2 வனதுர்க்கை 1, பட்டீஸ்வரன் துர்க்கை 2, 3வது ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டத்துல. ஆமா, என்ன ஊர் அது? தெத்துப்பட்டி. தெற்குப்பட்டி இல்ல, தெத்துப்பட்டி. தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் 3. 4வது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற துர்க்கை. 5 விஷ்ணு துர்க்கை. விஷ்ணு துர்க்கை இருக்கிற இடம் எங்கன்னு தெரியுமா? போயிருக்கிறியா? கும்பகோணமே தான். கடைசியா திருமிச்சியூர் லலிதாம்பிகை. எல்லா இடத்துலயும் போற, எல்லாம் உன் ஜாதகத்தை வைக்கிற, வழிபாடு பண்ற, மாலை வாங்கி போடுற, மங்கிலியமும் தாலி கயிறு அந்த அம்மனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த 5 கோயிலுக்கு போய் இந்த சிலையெல்லாம் மனிதரால் செதுக்கப்பட்ட சிலை இல்லை,
அம்மனா உட்காந்து காட்சி உருவத்துல உயிரோட உட்காந்துருக்கிறான். அது திருமிச்சூர்ல இருக்கிற அம்மன் வந்து சக்தியோட இருக்கிறான். அதே மாதிரி நான் அனுப்பிச்சுடுற வனதுர்க்கை வந்து பூமியில இருந்து வெளியே வந்தவங்க, யாரும் செதுக்கி வைக்கல, இப்படி சிலையை செதுக்கி கொண்டாந்து வைக்கல. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன்கள். அங்க போயிட்டு வா, இந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும். வர வரன்னு வேணான்னு சொல்லாத, ஒழுங்கு எடுக்காத. இப்ப வரத தாராளமா பண்ணிக்கோ. வீட்டு வாசல்ல கட்டு, பாதுகாப்பு கண்ணி வச்சுக்கோ, விளைவிக்கலாம். வெற்றிப்பட்டி